Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே கிறிஸ்பியான மைதா மாவு பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் மைதா மாவு, இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். 3/4 கப் சுகர், உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தேவை அப்படின்னா சுகரை கம்மி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நெய், இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்கின பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவில் சுகர் பவுடரை சேர்த்துடலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை விரித்து விட்டுறலாம். இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இதை ரொம்ப மெல்லிசாக விரிச்சிடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக தான் விரிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு திக்காக விரிச்சதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் இன்றைக்கி கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முதல்ல ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறோம். இப்போ இதை கிராஸாகவும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்டை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டவே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போவுமே நமக்கு கலர் சூப்பராக வந்திருக்கு. இது நல்ல கோல்டு கலராக மாறட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம கலந்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே செஞ்சு எடுத்துடலாம். இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மைதா மாவு பிஸ்கட் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.